الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل أحد الجنة إلا أري مقعده من النار لو أساء ليزداد شكرا ولا يدخل النار أحد إلا أري مقعده من الجنة لو أحسن ليكون عليه حسرة. رواه البخاري. போலும் புகழ்ச்சிமை கொல்லவனாகிய அல்லாஹ் குறித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடைபெறலாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுகதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிகுந்த அல்லாஹின் அடியார்களே, மனிதன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை கவனிக்கின்ற பொழுது மிகவும் ஒரு அற்பமான வாழ்க்கை, சொற்பமான நாட்கள் நிறைந்த வாழ்க்கை. மறுமையுடைய வாழ்க்கை அது எண்ணில் அடங்காது, ஒரு முடிவுக்கு வராத பலாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களை கொண்ட வாழ்க்கை. அந்த வருடங்கள் முடிந்து விட்டாலுமே கூட மீண்டும் மீண்டும் பலாயிரம் மடங்கு வருடங்கள் உருவாகுமே தவிர ஒரு எல்லையை நோக்கி மறுமை வாழ்க்கை முடியாது. அது சொர்க்கத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உலகத்தில் அல்லாஹ்வுடைய நீதி என்னவென்று சொன்னால், நல்ல அமல்களை, நல்ல அறங்களை உருவாக்கிவிட்டு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இடம்தான் ஜன்னாத், சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகள். உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து, அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல்களை மறந்து, ஏன் அல்லாஹ்வே மறந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்ற இடம்தான் ஜஹன்னம், நரகம் என்ற ஒரு வாழ்க்கை. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த இரண்டு வாழ்க்கையும் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு எல்லா விதமான விஷயங்களையும் வழிகாட்டி சென்று விட்டார்கள். எதை செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்யக்கூடாது, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய சக்திகள் எந்த விஷயங்கள் அதிகமாக செலவாக வேண்டும், எந்த விஷயத்தில் உங்களுடைய முயற்சிகளும் சக்திகளும் செலவாக கூடாது, அறிவுள்ளவர்களின் வாழ்க்கை எது, அறிவற்ற மக்களின் வாழ்க்கை எது, எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு உணர்த்தி விட்டு சென்று விட்டார்கள். சங்கை கொடுத்த அல்லாஹ்வின் அடியார்களே,
ஒரு மனிதன் அவன் இறந்த பிறகு, அவன் கபரிலே வைக்கப்பட்ட பிறகு ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். அது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அது ஹதீஸ்லையும் பதிவு செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிக்கிறாங்க. அந்த நிகழ்வை சொல்றதுக்கு முன்னால ஒரு உதாரணம் நமக்கு புரியணும். உதாரணமா, நல்லா படிச்சிருக்கக்கூடிய நபர், ஹை கிராஜுவேட் பர்சன் ஒருத்தர், அந்த படிப்பின் மூலமாக நல்ல அந்தஸ்து இருக்கிறார். அவர் அழைச்சிட்டு போயிட்டு அவர் படித்த அந்த படிப்பின் மகத்துவத்தை அவருக்கு உணர்த்துவதற்காக என்ன செய்வாங்கன்னா, அங்க பார் ரோட்ல என்ன செய்யறாங்க, கல் உடைக்கிறாங்க, குப்பை பொறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவங்க படிக்கல, அதனால அந்த வேலை செய்யறாங்க. ஆனா நீ படித்திருக்கிறாய், அதனால் நீ உயர்ந்தவனாக வந்து விட்டாய். அப்படி சொல்லும் போது என்னவாகும்னா, படிக்காதவர்களின் வாழ்க்கையை பார்க்கின்ற போது நாம் படித்திருக்கிறோமே, ஒருவேளை நாம் தப்பித்து விட்டோம் என்ற ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தம் படிச்சு முடிச்சுட்டு கிராஜுவேட் வாங்கறதுக்காக வேண்டி போகும்போது ஏற்படுகின்ற ஆனந்தத்தை விட உயர்ந்ததாக இருக்கும். இதே மாதிரி மாற்றமா ஒருவருக்கு படிப்பதற்கு அழகான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸ்கூலுக்கு போற வாய்ப்பு, காலேஜ் போற வாய்ப்பு, மார்க்க கல்வி எடுத்துக்கொண்டால் மதரசாவினுடைய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அவர் சரியான முறையில் பயன்படுத்தல. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய நிலை ரொம்ப கீழ் தட்டுல இருக்குது. உதாரணமாக அன்றாட கூலி வேலைக்கு போறாரு, ரொம்ப ஒரு மோசமான அடிச்சு அல்ற வேலை, ஏதாவது வேலைக்கு போறாரு. எல்லா வேலைகளும் புனிதமானது. ஆனால் நான் உதாரணத்தை ஒப்பிட்டு சொல்வதற்காக சொல்கிறேன். அப்ப சாதாரண ஒரு தினந்தோறும் கூலி வேலையா போகும்போது ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அவர் கூப்பிட்டு காமிக்கிறாரு, தம்பி ஒருவேளை நீ உனக்கு கொடுத்திருந்த வாய்ப்பு நீ பயன்படுத்தி படிச்சிருந்தனா, இங்க பார் இது மாதிரியான பொசிஷன்ல ஒரு சைரன் வச்ச கார்ல அல்ல டிப்டாப்பா ஒரு மேனேஜரா நீ மாறி இருப்பப்பா. அப்படி சொல்லும் போது படிக்காமல் அவன் சந்திக்கின்ற நஷ்டத்தை விட ஒப்பிட்டு காட்டும் பொழுது, ஒருவேளை நீ படித்திருந்தால் என்று சொல்கின்ற போது ஏற்படுகின்ற நஷ்டம் இரட்டிப்பாக ஏற்படும். வாழ்க்கை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே, படிக்க வேண்டிய வயசுல படிக்காம போயிட்டோமே, நம்மளே சொல்றோமா? நிறைய பேரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை வீணடித்து விட்டோமே, சொல்றோமா இல்லையா? பாருங்க, இதே மாதிரி அழகான சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். கபரிலே வைக்கப்பட்ட பிறகு ஒரு அடியான், ஒரு சொர்க்கவாசி, அந்த சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பாக மலக்குகள் வருவார்கள். வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த பார்ப்பா தம்பி, நல்ல அமல் செஞ்சு அறிவாளியா புத்திசாலியா இருந்து உலக வாழ்க்கையை நீ காப்பாத்திட்ட, அதாவது உலக வாழ்க்கையில் மறுமைக்கு நீ தயாராயிட்ட, அதனால நீ சொர்க்கத்துக்கு போகிற. ஒருவேளை நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருந்தால், இதோ இந்த இடத்தை பார்த்துக்கொள், நரகத்திலே இந்த இடம் உனக்காக முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதை பார்க்கும்போது அவருக்கு வைத்த கலக்கும். அந்த கொடூரத்தை பார்க்கின்ற போது மிரண்டு போய் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் நன்றி செலுத்துவார். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட வழிகேட்டை விட்டு என்னை காப்பாத்தி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தயார்படுத்தக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய வாக்கியம் கொடுத்தாயே, ஆனந்தம் அடைவார். இதே மாதிரி இன்னொரு நபர், ஒரு நரகவாசி, நரகத்திற்காக தயாரிப்பு இருக்கக்கூடிய நபர், கபருடைய வாழ்க்கையில மலக்குகள் கூப்பிட்டு, எந்தாப்பா நீ நரகத்துக்கு போற, நீ செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நீ செஞ்ச அட்டுணி கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அல்லாஹ்னா யாருன்னே தெரியாம உலகத்துல வாழ்ந்த, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் சின்னாபின்னமாக்கினாய், அவனை நரகத்துல அனுப்புறதுக்கு முன்னால என்ன செய்வாங்கன்னா, சொர்க்கத்துடைய காட்சியை போட்டு காமிப்பாங்க. எல்இடி டிவில போட்டு காமிப்பாங்க. எப்படி காமிப்பாங்க? எப்ப நீ ஒருவேளை நல்லவனாக நற்காரியங்களை நல்ல அறங்களை செய்து வாழ்ந்திருந்தால், இதோ பார்த்துக்கொள், உன்னுடைய சொர்க்கத்தினிடம் இதுவாகத்தான் இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே கண்கொள்ளா காட்சி. இப்படிப்பட்ட வாழ்க்கையா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் தவறிவிட்டோமா? அப்படி காமிச்சிட்டு அதை லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, மலக்குகள் என்ன செய்வாங்கன்னா, தம்பி இது உனக்கு இல்லை, இந்த வாய்ப்பை நீ வீணாக்கிட்ட, உனக்கான இடம் அந்த நரகம் தான் என்று சொல்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லியகூன அலைஹி ஹஸ்ரதன், இரட்டிப்பான கை சேதம் ஏற்படும். இரட்டிப்பான கை சேதம். ஏற்கனவே நரகத்துக்கு போறங்கிற ஒரு மனவேதனை ஏற்படாது, இன்னும் கூப்பிட்டு வச்சு, தம்பி நீ ஒருவேளை நல்லவனா வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு போயிருப்ப, ஆனா வாய்ப்பை தவறிட்டதுலாம் நரகத்துக்கு போறேன்னு சொன்னா அவனுடைய கை சேதம் இரட்டிப்பாக மாறுகிறது. இதுதான்
வெந்த புல்ல வேல் பாய்ச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்படிதான் இருக்கும். அப்ப அதனால கண்ணியமான அல்லாஹ்வினடியார்களே, எந்த பாதையை நாம் முடிவு செய்ய போகிறோம் என்பது நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. அப்படியே சொர்க்கத்தினுடைய காட்சியை கட் பண்ணிட்டு நீங்க நரகத்திற்கு காட்சிக்கு வந்தீங்கன்னா, நாளை அடியார்கள் நிறைய நபர்கள் லட்சத்திற்கும் மேலாக, சொல்லப்போனா பல லட்சங்கள் நரகத்திலே போடப்படும். நரகத்துக்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க அடியார்கள். அல்லாஹ் அந்த கோட்டத்தை நம்மை பாதுகாப்பானாக. போகின்ற பொழுது குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்றான், வயோம நகூல் ஜஹன்னம் ஹலிம் தலஅத். அல்லாஹ் நரகத்தை பத்தி கேட்பானா, என்னப்பா நரகமே உனக்கு தீனி போதுமா? இவ்வளோ பேர் வந்துக்கிற நரகத்துக்கு போதுமா? நரகம் சொல்லுமா, தகூல் ஹல் மஸீத், இன்னும் உனக்கு மாறு செய்தவர்களை கொண்டு வா. உனக்கு எதிராக உலகத்திலே அநியாயம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை மறுத்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றாமல் வாழ்ந்தவர்கள், இன்னும் இருக்கிறார்களா, கொண்டு வா. அப்ப நரகம் உள்வாங்கும், சும்மா கொஞ்ச நெஞ்ச இல்ல. சில குழிக்கு பேர் சொல்லுவாங்க படுகுழி. அந்த குழிலாம் எப்படின்னா, எவ்வளவு மண்ணு போட்டாலும் நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள போய்கிட்டே இருக்கும். இப்ப அது மாதிரியாகத்தான் நரகம் அது அடியார்களை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றது. இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு என்ன உணர்த்துறான்னா, அடியார்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நரகம் அது தயாரிப்போடு இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, நரகத்தினுடைய காட்சிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வரிப்பான், இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன் வ அஅத்த லஹும் ஸஈரா. ஸஈர் என்ற நரகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இனிமேல் தாங்க பத்த வைக்கணும், நெருப்பு பத்த வைக்கணும்லாம் இல்ல, அது ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு தான் இருக்குது. நீ பாவியாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனா மரணிச்சனா நேர நரகம் தான். இப்ப நரகம் என்பது தயாரிப்பான நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று. கண்ணியத்திற்குத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதன் நரகத்திற்குள்ள போன பின்னால அவன் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் எடுபடாது. அல்லாஹ் சொல்வான், லா யஜிதுன வலியம் வலா நசீரா. அந்த நரகத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா தேடுவாங்களாம். உலகத்துல சிபாரிசு பண்ண மாதிரி இங்க யாராவது சிபாரிசு பண்ணவங்க இருக்கிறாங்களா? காலேஜ் சிபாரிசு பண்ணவங்க, பள்ளிக்கூட சிபாரிசு பண்ணவங்க, ஏன்பா தொழுகாம பெரும்பாவம் செஞ்சுக்கிட்டு உன் வாலிபத்தை வீணாக்கிட்டு சுத்துறியேன்னு கேட்டப்ப சிபாரிசு சொன்னாங்களே இடையில, அதெல்லாம் புள்ள சரியாயவங்க போக போக சும்மா புள்ளை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க, சிபாரிசு சொன்னாங்கல்ல, அவங்க யாராவது இருக்கிறாங்களா? மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு பகரமாக பிள்ளைகளை கெடுத்தவர்கள் யாராவது இருப்பாங்களா சிபாரிசுக்கு? லா யஜிதுன ஃபீஹா வலியம் வலா நஸீரா. பொறுப்புதாரியும் கிடையாது, உதவியாளரும் கிடையாது, தனிமர அனாதையா நிற்பாரு. அதுலயே கை செய்தது என்னன்னா, ஒரு சில பேருடைய குடும்பத்தாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, இவர் மட்டும் தனியா நிற்பாரு. இவர் யாருக்காக உலகத்திலே வாழ்ந்தாரோ, யாரை திருப்திப்படுத்த முயற்சி செய்தாரோ, சம்பாதித்தாரோ, அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா இவர் நரகத்துக்கு போயிருப்பார். இதுவும் கை செய்தோம். இன்னொரு கை செய்ததை பத்தி உலமா பெருமக்கள் சொல்லுவாங்க, குடும்பத்துல எல்லாம் நரகத்துக்கு போயிருவாங்க, இவர் மட்டும் சொர்க்கத்துல இருப்பார். இந்த வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்து விடுமா? மனைவி நரகத்திற்கு, பிள்ளைகள் நரகத்திற்கு. காரணம் என்ன? ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும்போது லாக் பண்ணிட்டு வர்றாரு பொறுமையா, லைட் கூட போட மாட்டார். ஏன்னா முழிச்சுக்கோங்களேன், யாராவது மனைவி முழித்துக் கொள்வார் அல்லவா. பிள்ளைகள் அவங்க தூங்கிட்டுங்க, ஸ்கூல் போன டயர்டு, பாவம் காலேஜுக்கு போன டயர்டு, படிச்சு படிச்சு ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, கொஞ்சம் தூங்கிட்டுங்க. வாழ்க்கையில் இவர் நல்ல காரியங்களை செஞ்சாரு, ஆனால் குடும்பத்திற்கு எத்தி வைக்கவில்லை என்றால் இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். குடும்பத்துல நரகத்துக்கு போயிட்டா கூட சந்தோஷமா இருக்க முடியுமா? في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. நரகவாசிகளை பத்தி பேசிட்டு போது கேட்பாங்களா, மா சலக்கக்கும் ஃபீ சகர், சகர் என்ற நரகத்திலே உங்களை நுழைய வைத்தது எது? ஏன்னா அங்க நிறைய இன்டர்வியூ நடக்கும். நேத்தா நான் சொல்லிட்டு இருந்தேன், நிறைய இன்டர்வியூ நடக்கும். பொதுவா எந்த விஷயம் கடுப்பாகும்னா, ஒரு மார்க் எடுத்துட்டு, உதாரணமா நீட் எக்ஸாம் வச்சுங்களேன், நீட் எக்ஸாம்ல படிச்சு 2 பேர் ஒன்னா படிச்சாங்க. ஒருத்த படிச்சு டாக்டர் ஆயிருப்பான், இன்னொருத்த படிச்சு முடிச்சு முடியாம வெளியே வந்திருப்பான். அப்பப்ப அந்த டாக்டர் ஆனவர் மாசத்துக்கு ஒருக்கா வந்து இவரை பார்த்து, என்னப்பா இன்னைக்கு படிச்சிருக்கலாம், நீ ஒழுங்கா படிக்காம போயிட்ட, எவ்வளவு கடுப்பாகும் யோசிச்சு பாருங்க. இதை எல்லா விஷயத்திலையும் பொருத்தி பார்க்கலாம்.
தன்னோடு இருந்த ஒருவர் நாம ஏமாந்து கீழே வந்துடுவோம், அவன் உஷாரா மேல போயிருவான். அப்ப அவன் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் பார்க்கிற பார்வை தெரியுமா, அதுவே பெரிய கேவலம். அல்லாஹ் அதான் நடத்தாடுறாங்க. மா சலகக்கும் ஃபீ ஸகர், நாங்களா ஜாலியா சொர்க்கத்துல இருக்கிறோம், நீ என்னப்பா இங்க இருக்கிற, ஏன்பா இங்க வந்த முதல்ல நீ. காலு லம் நகும் மினல் முஸல்லீன், எங்க நாம சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதல் காரணம் சொல்லுவாங்களா, நாங்க உலகத்தில் தொழுகையாளிகளாக இல்லை. ஜும்மா தொழுகையாளிகளாகவா, பெருநாள் தொழுகையாளிகளாகவா, இல்லை. லம் நகும் மினல் முஸல்லீன், முஸல்லி என்றால் யாருக்கு சொல்லப்படும் என்றால், ஐவேளை ஃபர்லான தொழுகையை வாழ்க்கையில் எல்லா நிர்பந்தமான நேரத்திலும் தூக்கத்தை தொலைத்து, ஆசையை தொலைத்து, மற்ற எல்லா ஆசபாசங்களையும் தொலைத்து முதலில் தொழுகைக்காக தன்னை முற்படுத்தியவன், அவனுக்கு பேர் தான் முஸல்லி. முஸல்லி தொழுகை நிறைவேற்றக்கூடியவர். ஏதாவது ஒரு வக்துக்கு வந்துட்டு தொழுகையாளின் கணக்கு போடுறது. ஏங்க தொழுகைக்கு எது வரது இல்லையாங்க, நான் தான் நேற்று மகரிபுக்கு வந்து நீங்க பார்க்கலையா, மகரிபுக்குலாம் நான் கரெக்டா வந்துடுவேன். ஒரு சில பேர் நான் ஃபஜ்ரு கரெக்டா வந்துடுவேன், ஒரு சில பேர் நான் இஷா கரெக்டா வந்துடுவேன். இவர்களெல்லாம் தொழுகையாளி. ஜும்மாவுக்கு மட்டும் வராலாம் பேசவே கூடாது, தொழுகையாளின் லிஸ்டே கிடையாது. ஜும்மாவுக்கு மட்டும் டிப்டாப்பா கரெக்டா வருவாங்க பார்த்துருக்கீங்களா. கண்ணியத்தை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே. அப்ப முதல்ல சொல்லுவாங்க நரகத்திற்கு உள்ள வந்தது காரணம் லம் நகும் மினல் முஸல்லீன். ரெண்டாவது காரணம் சொல்லுவாங்க வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், கொஞ்சம் கூட இறக்கமே எல்லாம் வாழ்ந்தவங்க, எல்லாமே இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, சுகம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பணம் அப்படியே பொருளுச்சு கையில. ஆனா ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுக்கல கஞ்சத்தனம். இந்தாமா தள்ளி போய் நில்லுமா, சும்மா சும்மா அந்த இதை கேட்டுக்கிட்டு அதட்டுறது, அனாதைகளை அதட்டுவது, விதவைகளை அதட்டுவது, ஏழைகளை பார்த்தால் வரிஞ்சு கொட்டுவது. உங்களால வேற வேலை இல்லையா, சும்மா சும்மா கேட்டிருப்பீங்களா வந்து. ஆனா கொடுக்க சக்தி பெற்றிருந்தாரு, ஆனா கொடுக்காம போயிட்டாரு. அல்லாஹ் அங்க சக்க நரகத்துல வச்சு வறுத்து எடுத்துட்டு இருப்பான் அப்படியே. மூணாவது மிக முக்கியமானது, உலகத்தின் வாழ்க்கையை கேளிக்கையாக மறதியாக வாழ்ந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் வாழ்க்கை கழிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்களாம் எப்படி தெரியுமாங்க ஹஸ்ரத், உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம்னா 5-6 மணி நேரம் போனாலும் தெரியாது, உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் நாங்களாம். அப்படியே என்னங்க பேசுனீங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் பேசுவோம். ஒரு நாளைக்கு இந்த குடும்பம், ஒரு நாளைக்கு அந்த குடும்பம், யாருமே இல்லைன்னா அந்த என் குடும்பத்தை நாங்களே மாத்தி மாத்தி பேசிக்குவோம். குன்னா நகூது மஅல் காயிதீன், இது ஆண்களுக்கு பொருந்தும், குறிப்பா பெண்களுக்கு பொருந்தும். குர்ஆன் சொல்லுது குன்னா நகூது மஅல் காயிதீன், உலகத்தின் வாழ்க்கை உருவாக்குவதற்காக வந்ததை தவிர கழிப்பதற்கு அல்ல. திக்ர் செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஓதிருக்கலாம், தொழுது இருக்கலாம், தஸ்பீஹ் ஏங்க எதுவுமே செய்யலாம், வாயை மூடிட்டாவது இருந்திருக்கலாங்க. சில நேரங்கள்ல பெருமானா சொல்ற ஹதீஸ் வருதா இல்லையா, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன், பேசினா நல்லதை பேசுப்பா, இல்லையா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், என்னடா பயான்ல வாயை மூடிட்டுன்னு சொல்ல நினைக்காதீங்க, அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். நபி சொன்னாங்க, ஒரு நாள் பேசினால் குர்ஆனை ஓது, திக்ர் செய்யி, நன்மை ஏறு, தீமை தடு. அல்லது யாருக்காவது ஆறுதலான வார்த்தையாவது சொல்ல, எதுவுமே முடியலையா பேசாம இருப்பான். இல்லைன்னா என்னவா தெரியுமா, வகுன்னா நகூது மஅல் காயிதீன், கேளிக்கையாக மறதியாக வாழக்கூடிய கூட்டத்தாரோடு சேர்ந்து உன் லட்சியத்தை தொலைத்து விடாது. 4 பேர் தொழுகாதவங்க ஒரு தொழுகையாளி கூட போய் சேர்ந்தா இந்த 4ல ஒன்னா சேர்ந்து 5ஆ மாதிரி மொத்தமா போய் தொழுக, இதுக்கு வேற ஏதாவது மூழ்கிறது உள்ள போய். அப்ப யாரோடு சேருகிறோம், எதற்காக சேருகிறோம், இவரோடு சேர்ந்தால் நம் லட்சியத்தின் நெருப்பு அது தீப்பற்றி எரியுமா இல்ல இருக்கிற புஷா போயிருமான்னு பார்க்கணும் முதல்ல. கணித்து குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி சொல்லுவான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா. நிறைய புலம்பல் ஓடும் நரகத்துல. அல்லாஹ் நிறைய சொல்றான், சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதுல ஒரு புலம்பல் இல்லைன்னா யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்துல சரிக்கு சமா படுக்க வைக்கப்படாது. ஒரு பெட்டை போட்டு படுக்க போட்டாருங்க, கீழே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம யோசிக்கிறது அப்படிதான் கற்பனையில. எப்படி இருக்கு நரகம், ஒரு பெட்டு போட்டிருப்போம், ஒரு பெட்டு போட்டிருக்கோம், ஒருத்தர் படுத்திருப்போம், கீழே நெருப்பு எரியுமா, எப்படி இருக்கு நரகம், ஒரு காட்சி. அப்படி இருக்காது. எப்படி நல்லா சொல்றா பாரு, யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே அவர்களின் முகங்கள் புரட்டி புரட்டி போடப்படும் பொழுது,
ஒரே நிலையில் இருக்க முடியாது. அல்லாஹ் புரட்டி புரட்டி போடுவான், எந்த திசையும் தெரியாது. முழுக்க இருளாக இருக்கும் கார் இருள், கடுமையான தாகம், அல்லாஹ் நரகத்துல முக்கிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் அந்த கடுமையான வேதையில ஒரு வார்த்தை சொல்லுவான், யாலை தனா. இந்த யாலைத்தனா வார்த்தை எதுக்குன்னா கை சேதத்தின் வார்த்தை. ஒரு நாள் படிச்சிருந்திருக்கலாமே, பேசாம படிச்சிருந்திருக்கலாங்க 15 வயசுல, சொல்றாங்களா பெருசான பின்னால. அப்பவே சொன்னாருங்க அந்த அஜர்த்து, பேசாம ஓதி இருக்கலாங்க, பேசாம படிச்சிருக்கலாங்க. அப்ப அத்தாமா சொன்னாங்க பேசாம படிச்சிருக்கலாங்க, எங்க பேசாம வாய் மூடி சம்பாதிச்சிருந்திருக்கலாங்க, எல்லாம் வாழ்க்கை போச்சங்க. இது என்ன வார்த்தைனா கை சேத வார்த்தை, திரும்ப வராது. ஆனா நினைச்சு வருத்தப்படுவாரு. அப்ப என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தை இப்ப நம்ம கேட்டுக்கணும். அப்பதான் இந்த வார்த்தை சொல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். அல்லாஹ் இந்த வார்த்தையை நம்மை பாதுகாப்பானாங்க. சொல்லுவாரா, யகூலூன யா லைதனா அத்தஅனல்லாஹு வ அத்தஅன ரசூலா. ரெண்டே வார்த்தை தான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் நான் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கலாமே. எவனுக்கோ கட்டுப்பட்டோம், ரோட்ல உள்ளவனுக்கு, தெருவில் உள்ளவனுக்கு, பணக்காரனுக்கு, தன் நண்பனுக்கு, தன் தோழிக்கு, தன் காதலிக்கு, யார் யாருக்கோ கட்டுப்பட்டோம். அரசியல்வாதிக்கு எவனுக்கோ சொம்பு தூக்குனாரு, எவனுக்கு கை கட்டி நின்றாரு, எவனுக்காக வேண்டிய சண்டையிட்டார், கோபப்பட்டார், எல்லாம் செஞ்சாரு. ஆனா 2 பேருக்காக வேண்டி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒன்று அல்லாஹ், இன்னொன்னு ரசூலுல்லாஹ். ஒன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை வாழ்க்கை கட்டளையா தெரியல, தொழுகையா தெரியல, நோன்பு நோன்பா தெரியல, ஜகாத் ஜகாத்தாக தெரியல, ஹஜ் ஹஜ்ஜாக தெரியல, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியல, ரசூலுல்லாஹ்வே தெரியல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க ஒரு கணக்கெடுங்க, இந்த ஊர்ல இருக்கிற 250 தலைக்கட்டில் இருக்கிற சிறியவர்கள் முதல் நாளைக்கு போய் மௌத்தாகிற மாதிரி சொல்லுகிற எல்லாரும் கணக்கெடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அரபியில சொல்லி தமிழ் அர்த்தம் தெரியணும். எடுத்துட்டு வாங்க, அப்ப நம்ம சமுதாயத்துடைய நிலை எங்க இருக்குன்னு தெரிய வரும். எங்க ரசூலுல்லாஹ்வுடைய பேரே தெரியலனா நபி யாருன்னு தெரியுமா? நபி யாருன்னே தெரியலனா நபி வாழ்க்கை தெரியுமா? நபியுடைய வாழ்க்கையே தெரியல, வாழ்க்கையில் சுன்னத்தை எப்ப பின்பற்றி இருப்பாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அடியார்களே, உலகில் நீங்கள் யாருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை அல்ல. நடிகனுடைய வாழ்க்கை, நடிகருடைய வாழ்க்கை, அரசியல்வாதி வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, எந்த வாழ்க்கையும் உனக்கு முன்மாதிரி வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கை உன்னை ஜன்னத்து ஃபிர்தௌஸ் சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போகாது. போகக்கூடிய ஒரே வாழ்க்கை எம்பெருமானார் ஈருலக தலைவர் ஷர்தார் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொன்னா ஸலவாத் சொல்லுங்கிறது கூட என்ன பாதி பேர் தெரியாது. தெரிஞ்சாலும் நாங்க சொல்ல மாட்டோம். தெரிஞ்சாலும் கண்ணியத்தை குறித்தான் அல்லாஹ் விடார்களே. அப்ப அந்த நரகவாசி சொல்ற வார்த்தை என்னன்னா, யகூலூன யா லைதனா அத்தஅனல்லாஹு வ அத்தஅன ரசூலுல்லாஹ் ரசூலா. அல்லாஹ்வுக்கும் ரசூலுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் கேட்டு நடந்திருக்கலாமே. ஏதாவது முடியுமா? ஏதாவது மாற்ற முடியுமா? ஏதாவது ஒண்ணு மாற்ற முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரியாலிட்டியா ஏதாவது ஒண்ணு மாறுமா? நீங்க படிக்கலைங்க, கரஸ்ல படிக்கலாங்க. காலேஜ் நேர்ல போலங்க, போர்ட்டல்ல படிக்கலாங்க. எங்க இந்த வேலை நஷ்டமாயிருச்சுங்க, பரவாயில்ல இந்த பிசினஸ் பண்ணலாங்க. எங்க ஃபாரின்ல வேலை இல்லைங்க, ஊர்ல பண்ணலாங்க. ஊர்ல கடை ஓடலைங்க, ஃபாரின் போலாங்க. ஒரு மனைவி இல்லைன்னா இல்லைங்க, இன்னொரு மனைவிங்க. ஒரு பிள்ளை மௌத்தாயிட்டாங்க, இன்னொரு பிள்ளை. எல்லாம் கிடைக்கும். ஆனா வாழ்க்கையில மௌத்தா போயிட்டா ஏதாவது திரும்ப வருமா? ஒரே ஒரு சுபஹான் அல்லாஹ்ங்க, சுபஹான் அல்லாஹ்ல ஒரு சீன் கூட சொல்ல முடியாது. சுபஹான் அல்லாஹ்ல நீ நிறைய பேர்த்துக்கு என்ன அமல் செய்யணும்னு தெரியறதுக்குள்ளார வயசு 65 ஆயிருது. என்னென்ன அமலை எல்லாம் செய்தால் பல லட்ச நன்மைகளை அடைய முடியும், என்ன நன்மைகள் எல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், என்னென்ன காரியங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், அதை தெரியறது 60 வயசு ஆயிருதுங்க. 60 என்ன வயசு? ரெட் கார்டு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 60 வந்துட்டாலே 60க்கு மேல வர ஒவ்வொரு வயசும் பிளஸ் தான். பிளஸ் அல்லாஹ் போற போனஸ் பாயிண்ட், அவ்வளவுதான். உணர்றோமா? எங்க உணர்ந்திருக்கிறோம்? எங்க உணர்வோம்? கரகராவுடைய சூழ்நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்துடைய நேரத்திலே வظن انه الفراق وظن انه الفراق, எங்க ரூஹ் எங்க நிக்கும், உயிர் ஊசலாடும், நான் வரமாட்டேன்னு சொல்லும். ஏன்? நரகத்தின் காட்சிகள் கண்ணு முன்னால காட்டப்படும். ஏன் ஒருத்தர் குழந்தை கூட்டிட்டு போயிட்டு, ஏமா இந்த இருட்டு ரூம்குள்ள உன்னை விட்டு வரப்போறேன்னு உள்ள போகுமா? எப்படி அடம் பிடிக்கும்?
அத்தாவுடைய காலை பிடிச்சி வெளியே ஓடி வரும். நான் என்னை விட்டுருங்க, என்னை கூட விட்டுறாதீங்க, மன்னிச்சு. சில அந்த குழந்தை கூட்டு வருவாங்க, சின்ன குழந்தைய மாசாவுக்கு ஆல்ரெடி சொல்லி பயமுறுத்தி வச்சிடுறது. அஜர்த்த ஒருத்தர் இருப்பாரு, பாரு சொல்லித்தரேன் பாரு, அவர்கிட்ட சொல்லித்தரேன்னு முதல்ல அந்த குழந்தை அஜர்த்தை பார்க்கும். எப்படி பார்க்கும்னா, இவன் தாண்டா உலகத்திலே பெரிய எதிரி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். ஏன்னா வீட்டில் எப்பயுமே சொல்லிடுறது, ஏதாவது பண்ண அஜய் கூட்டு போய் விட்டுருவேன் சொல்லி சொல்லி அந்த குழந்தை முதல்ல வரும். பார்த்தீங்கன்னா அலிபாத்தா படிக்கலான்னு எடுத்துட்டு உள்ள வரும். அவங்க அத்தா வந்து விட்டுட்டு போவாரு. போறதுக்குள்ளாரியே காலை பிடிச்சி தொங்கும். நான் போக மாட்டேன். இந்த காட்சி அப்படியே யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, பள்ளிவாசலை மறந்து, தொழுகையை மறந்து நீ வாழ்ந்தால் சந்தோஷமா நீ வாழ், அல்லாஹ் விட்டுருவான். எப்ப மௌத்தோட நேரம் வரும்போது, ஏத்தா இதான் தான் நீ போகக்கூடிய நரகம் கண்ணு முன்னால காட்டின உடனே அந்த ஆத்மா ஐயோ வாழ்க்கை போச்சு எங்கடா போய் ஒளியுறதுன்னு நகத்தின் கண்களில், நகக்கண்ல போய், விரல்ல போய், இடுக்கல்ல ஒளிஞ்சு கொள்ளுமா? ஒரு காட்டன் ஷாலை ரோஜா பூச்செடி மேல போட்டு விட்டு அந்த முள்ளுல மாட்டை இழுத்த எப்படி வரும்? எப்படிங்க வரும்? கிரிஞ்சு நாரா வரும். அது மாதிரியாக அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும். நரகவாசியாக இருப்பானையானால், அல்லாஹை மறந்து வாழ்வானையானால், ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை மறந்து வாழ்வானையானால், ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை ஏளனமாக பார்ப்பானையானால். இன்னைக்கு காலம் மாறி போச்சுங்க. எப்படி காலம்னா, ஒண்ணு இருக்குது, நாயகத்தினுடைய வாழ்க்கையை பின்பற்ற முடியலன்னு வருத்தப்படுறது. ஏங்க அது மாறினால வாழ்க்கை வாழ முடியலைங்க, நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, இது ஒரு வாழ்க்கை, இதுவுமே பாவம் தான். ஆனா காலம் எப்படி மாறிச்சுன்னா, இவர் தொழுகையாளி ஆனா இவர் பரிகாசம் பண்றாரு. ஏங்க அதெல்லாம் செட் ஆகுமாங்க? அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அதெல்லாம் நபி வாழ்க்கைலாம் அப்ப உள்ளதுங்க. நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம எது டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு சிறுநீர் கழிச்சா கூட கழுக முடியாம போடுக்கிற ஒரு ஆடையை அணியறது பெருமை. ஆனா யாராவது வெள்ளை ஆடை அணிஞ்சது பார்த்தா கண்ணு உறுத்துது. என்னங்க இது சரிப்பட்டு வரல. தரையில அமர்ந்து சாப்பிடுவனை பார்த்தால் கேவலமான பார்வை. டைனிங் டேபிள்ல சாப்பிடுங்க உட்காந்து. ஏங்க டைனிங் டேபிள்ல சாப்பிடணுமா கூடாதுன்னு ரெண்டாவது விஷயம். ஆனா கீழே உட்கார்ந்து நாயகத்தை பற்றி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை சாப்பிடுவதை போல பணிவாக சாப்பிட்டார்கள். இந்த பணி எங்க கிடைக்கும்? கீழே உட்கார்ந்து சாப்பிட்டா கிடைக்கும். ஆனா பரிகாசம் பண்றார் இவரே. அப்ப சுன்னத்தை பின்பற்றாமல் போகுவதை தாண்டி அதே சுன்னத்தை பரிகாசம் செய்யக்கூடிய உணர்வு. இதா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா. நரகவாசி சொல்வானா, அதோ கை சேதமே, அது அந்த கை சேதமே, உலகத்தோடைய வாழ்க்கையில அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் பின்பற்றி இருக்கலாமே. இன்னைக்கு யார் என்ன கருத்து சொன்னா கன்சிடர் பண்றாரு. வியாபாரத்துல, குடும்பத்துல, உத்தியோகத்துல, வாழ்க்கையில யார் சொன்னாலும் கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸ்ல இருக்குதுங்க, குர்ஆன்ல இருக்குதுங்கன்னு சொன்னா கோவம் வருது. அதெல்லாம் முடியாதுங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்றதா செஞ்சிட முடியுமா? கண்ணியத்திற்கு குறித்தான அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள். வெறுமனே ஒருத்தர் நரகத்துக்குள்ள போன பின்னால அவனுக்கு என்ன ஏற்படுங்கிற படிச்சாலே போதும், வாழ்க்கை இன்னைக்கே மாறிடும். அல்லாஹ் அதை விளங்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. நரகத்தினுடைய பயங்கரம், நரகத்தினுடைய அந்த இடம் அல்ல, நரகத்தினுடைய அந்த வாடை, நரகத்தினுடைய அந்த புகை, அதுவும் கூட பிரம்மாண்டமான வேதனை தருமா. அப்படி இருக்கும் போது நரகத்துக்குள்ள இருக்கிற அந்த பாம்பு, தேளு, அந்த இருள், அந்த பசி, அந்த பயம், அந்த தாகம், அந்த நெருப்பு, நாம பார்க்குற மாதிரி நெருப்புலாம் இல்லை. இந்த நெருப்பையே தாங்க முடியல, இந்த நெருப்புலையே ஒரு செகண்ட் விரல் வைக்க முடியல. அந்த நெருப்பு என்பது உலகத்தின் நெருப்பை விட 1000 மடங்கு அதிகமான உஷ்ணங்களை கொண்ட நெருப்பு. எனவே நாம் நம்மையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, அடியார்களே அறிவுள்ள மக்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். விசுவாசிகளே அறிவுள்ள மக்களாக இருந்தால் கூ அன்ஃபுஸகும், உங்களை முதல்ல நரகத்துல காப்பாத்திக்கோங்க, வ அஹ்லீகும் நாரா, இரண்டாவது உங்கள் மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தார்களை நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட அழகான நல்ல விளக்கங்களையும் அழகான அறிவு ஞானங்களால் நசீபாக்குவானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் மௌத்திற்குள்ளாக நரகத்தை ஹராமாக கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்த வண்ணமாக, எல்லா நல்ல அறங்களையும் செய்து முடித்து அல்லாஹுடைய திருவிருத்தத்தோடு மௌத்தை நசீபாக்குவானாக. உலகத்திலே எந்தெந்த ஆடம்பரங்கள், எந்தெந்த அலங்காரங்களிலெல்லாம் நாம் மாட்டிக்கொண்டு முடித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த எல்லாவற்றிலிருந்தும், அந்த மாய வாழ்க்கையிலிருந்து பரிபூர்ணமான விளக்கத்தை கொடுத்து, பரிபூர்ணமான தெளிவை கொடுத்து, மறுமை வாழ்க்கையை அதை அழகாக, சொர்க்கத்தை சொர்க்கமாக,
நரகத்தை நரகமாக அதை விளங்கி சொர்க்கத்தின் மேல் அதீத பிரியத்தோடு நல்லமல்களை செய்து நரகத்தின் மீது அதீத வெறுப்போடு அதை விட்டும் பாதுகாப்பதற்கான எல்லா விதமான காரியங்களையும் செய்து அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை நசீபாக்குவானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கூல் ஏர் சர்வீஸ். எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் அய்யூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.